பன்னீர் பிரியாணி செய்யும்போது பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிட்டு, அதில கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு, 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா, மசாலாலாம் நல்லா பன்னீருக்குள்ள இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பன்னீர் 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நெய் விட்டு இத நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சேர்த்தீங்கன்னா, பன்னீர் மேல கிரன்ச்சியாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டா, ஜூஸியாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். பிரியாணி செய்யும்போது சாதம் உதிரி உதிரியா இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும், சாஃப்ட்டாவும் இருக்கணும். அதே மாதிரி தாங்க பன்னீரும் நல்லா கிரன்ச்சியா இருக்கணும் மேல. உள்ள சாஃப்ட்டா, ஜூஸியா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதனால சாதம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி நெய்யில வறுத்து கொட்டி கலந்து விட்டீங்கன்னா, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பன்னீர பிரியாணிக்கு மட்டும் இல்லாம, நம்ம செய்ற கிரேவிக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு போட்டிங்கன்னா, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா வரும். இந்த பன்னீர் பிரியாணில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம, நெறைய மசாலாலாம் ஆட் பண்ணாம, நல்லா மைல்டா எப்படி செய்றதுன்ற ஃபுல் வீடியோ லிங்க் கீழ குடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.